சம்பந்தி நாங்க புறப்படுறோம். என்ன சம்பந்தி அதுக்குள்ள கிளம்புறீங்க? மெதுவா போலாம் இருங்க. சாந்தி முகூர்த்தத்தை உங்க வீட்ல வைக்கலையேன்னு வருத்தமா? எங்க வழக்கப்படி பையன் வீட்ல தான் சாந்தி முகூர்த்தத்தை வைப்போம். அதனாலதான் எங்க வீட்ல வச்சிருக்கோம். இப்ப என்ன இப்போ நாளைக்கே மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. 10 நாள் கூட உங்க வீட்ல வச்சுக்கோங்க. 10 நாளா? அதெல்லாம் முடியாது. என்னாலெல்லாம் என் மருமகளையும் மகனையும் பிரிஞ்சு அவ்வளவு நாள் இருக்க முடியாது. அகிலா தாத்தா, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல புருஷன் நல்ல மாமியார் மாமனார் உனக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க மனசு கோணாம நடந்துகிட்டு என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அப்ப நாங்க புறப்படுறோமா? அம்மா, அகிலா. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு இல்ல என் மருமகளை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். அகிலா, அம்மா உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைப்பாங்க. உள்ள கூட்டு போ. மாமா, போங்க. பாத்துக்கோ அகிலா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை விட்டு போறதுக்கே எனக்கு மனசே இல்லை. 3 வயசுல உன்னை ஸ்கூல்ல முதல்ல விட்டுட்டு வரும்போது உன்னை விட நான் தான் பயங்கரமா அழுதேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அதை சொல்லி காமிச்சு கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. இப்பவும் நான் அதே மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்கேன்டா. இருந்தாலும் உனக்கு இங்கதான் வாழ்க்கை முடிவாயிடுச்சு. நம்மளோட பெரிய இடம். யார் மனசும் கோணாம நடந்துக்கோ. நம்ம வீட்டுல நீ இருந்தது வேற, இங்க இருக்க போறது வேற. இங்க பாரு ராஜாத்தி, நம்ம வீட்டுல நீ ஏதாவது தப்பு பண்ணாலும் அடுத்த நிமிஷமே நாங்க உங்ககிட்ட பேசிடுவோம். அதே மாதிரி எங்கேயும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. நீதான் எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். தப்பி தவறி நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் அம்மாக்கு தான் வழக்கு தெரியலன்னு என்னதான் குறை சொல்லுவாங்க. அதனால பார்த்து நடந்துக்கோ. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மத்தவங்களை மதிச்சு நடந்துக்கணும். அம்மா அதை மட்டும் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். பார்த்து இருந்துக்கோ. அழாது. அழாதுடா. அழக்கூடாது. இங்க பாரு, அழக்கூடாது. வெளியில எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நான் புறப்படுறேன், சரியா? வா வா, அழாத, வா. அழக்கூடாதுமா. போலாம் வசுதா. சமந்தி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு அகிலாவையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஓகே சமந்தி. அகிலா, வரேம்மா. மாப்பிள்ளை வரோம். வர சமந்தி. வரோம் சம்பந்தி, வரோம். சரிம்மா. வரேங்க. வர அகிலா. சமந்தி போலாமா? வரேன் மாப்பிள்ளை. வரம்மா. பார்த்து நடந்துக்கோ.
சுதா கிளம்பலாம். வரேன் நரேன். போயிட்டு வரோம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க பிரேம். சொல்லுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். பாலு சார். ஆமா, பாலுக்கு என்ன கிடைச்சிட்டாரா? இல்லை சார், பாலு சார் காணாம போனதுலேருந்து அவரோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஏன் அவங்களுக்கு கம்பெனிலேருந்து சேர வேண்டிய ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சுல்ல? அதெல்லாம் பண்ணிட்டோம் சார். நான் தான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தேன். பாலு சார் அவரோட வீட்டை பிரைவேட் ஃபினான்ஸ் லோனில் வாங்கியிருக்காரு. அவர் காணாம போய் வேலை போனது தெரிஞ்சதும் மொத்த அவுட்ஸ்டாண்டிங்கையும் செட்டில் பண்ண சொல்லிட்டாங்க சார். நாம் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த பணத்தை வச்சு தான் அவங்க அந்த லோனையே செட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நாம் என்ன பண்ண முடியும் பிரேம்? பாலு சர்வீஸ் பண்ண வரைக்கும் அவருக்கு சேர வேண்டிய எல்லா பணத்தையும் தான் கொடுத்தாச்சே. அது உண்மைதான் சார். நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனால் அவங்க ஒய்ஃப் பாவம் 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அதுவும் கடைசி பையனுக்கு பார்வை போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல சார். அவனுக்கான ட்ரீட்மெண்ட், ஸ்கூல் ஃபீஸ்னு இப்படி சர்வைவல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். ஸோ அதனால பாலு சார் ஒய்ஃபுக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அவங்களும் டிகிரி ஹோல்டர் தான் சார். நீங்கள் மனசு வச்சா அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் சார். என்ன பிரேம், நம்ம ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதா? வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸை வச்சு நடத்துகிறோம்? ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாப் வேகன்சி இருக்கணும். அப்படியே இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தரை எப்படி திடீர்னு நம்ம அப்பாயிண்ட் பண்ண முடியும்? சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கம்பெனியோட ரூல்ஸாக இருக்கலாம் சார். ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது செய்ய முடியுமா தான் கேட்குறேன். என்ன பிரேம், கார்ப்பரேட் கம்பெனியில் மனிதாபிமானம் எங்கே இருக்கு? இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாலு ஒய்ஃபை இங்கே கொண்டு வந்து வேலைக்கு உட்கார வச்சிங்கன்னா நாளைக்கு இந்த ஆஃபீஸில் இறந்து போனவங்க ஒய்ஃபு, காணாமல் போனவங்க ஒய்ஃபுன்னு வரிசையாக கியூ கட்டி நிற்பாங்க. எல்லாருக்கும் நாம வேலை போட்டு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆயிடாது? ஓகே பிரேம், வேற ஏதாவது பேசணுமா? இல்லை சார். ஓகே, கேரி ஆன். மேடம், இந்தாங்க சாவி. குமரன், கன்சல்டேஷன் ரூம்ல உட்காருங்க, நான் வந்துடுறேன். பாட்டி. சந்திரிகா, வாமா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும்? பாட்டி, ஏதாவது பண்ணுங்க. ஆனா இப்போ இமீடியட்டா எனக்கு ஒரு காஃபி வேணும். நான் அங்க வெயிட் பண்றேன். சரிம்மா. உட்காருங்க குமரன். உங்க வைஃப் பத்தி கொஞ்சம் பேசணும். உங்க வைஃபை நான் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்க. ஆனா அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு அடிக்கடி ஸ்டமக் பெயின் வருது. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க? 10 வருஷம் ஆச்சு மேடம். இது வரைக்கும் அவங்க கன்சீவ் ஆகவே இல்லையா? இல்ல மேடம். கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறவங்களுக்கு சில நேரத்துல அவங்க கர்ப்பமாகிறது கூட தெரியாது. அது வெளியே தெரியறதுக்குள்ள வயித்துக்குள்ளேயே அது அபார்ட் ஆயிடும். எந்த பொண்ணுக்கும் 30 வயசுக்குள்ள குழந்தை பெத்துக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஆனா அதை தாண்டி கன்சீவ் ஆகும் போதுதான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. பட் அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். 50 வயசுல கூட குழந்தை பெத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் லக்ஷ்மி எப்பவும் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்காங்க. நீங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும்.
புரியல மேடம். ஐ மீன் லக்ஷ்மி கிட்ட நீங்க அடிக்கடி மனசு விட்டு பேசணும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம் அவங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு, சந்தோஷமான சூழ்நிலை மட்டும்தான் ஒரு பெண் கன்சீவ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால அவங்கள சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. குறிப்பா அவங்க மனசுல எந்த காம்ப்ளெக்ஸும் வராம பாத்துக்கோங்க. குமரன், இதுல 2 ஸ்ட்ரிப்ஸ் டேப்லெட் இருக்கு. இதுல லக்ஷ்மிய டெய்லி ஒன்னு போட்டுக்க சொல்லுங்க. பவர்ஃபுல்லான மாத்திரை இது. கர்ப்பப்பைய ஸ்ட்ராங் பண்ணும். தொடர்ந்து இது சாப்பிட்டா உங்க மனைவி கர்ப்பமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவகிட்ட அதெல்லாம் சொன்னா கூட அவ எடுத்துக்க மாட்டான் மேடம். அதுதான் அவகிட்ட பிரச்சனையே. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல போய் டாக்டர்லாம் பார்த்தோம். நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டோம். எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இதெல்லாம் அவளுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. இது சம்மந்தப்பட்ட மாத்திரைன்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுவா. அதுக்கு மன ரீதியா ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இது கன்சீவ் ஆகிறதுக்கான டேப்லெட்னு சொல்லாதீங்க. ஜெனரலா ஹெல்த்துக்குன்னு சொல்லி கொடுங்க. ஒரு 1 வீக் கழிச்சு உங்க வைஃபை கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், நான் இப்போ கிளம்புறேன். ஓகே. வரேன் மேடம். ஓகே, பாய். சந்திரிகா, குமரனுக்கு அவ்வளவு மாத்திரை சும்மாவா கொடுத்த? எதுக்கு தானமா கொடுக்கற? எல்லா மாத்திரையும் காஸ்ட்லி மாத்திரையாச்சே. சாம்பிளா வந்தது தானே பாட்டி. இருக்கட்டுமே, எத்தனை டாக்டருங்க அதை காசாக்குறாங்க. பாட்டி, டாக்டர் படிப்புங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. பொழைக்க வழி தெரியாத ஒரு பொண்ணு. சேராத விளையாட்டு பிள்ளை இவன் சிங்காரம் மன்மதன் தான் சந்தேகமில்லை. பூவை கண்டால் பொன்னை வைப்பான் போன பக்கம் அத்தனையும். என்னங்க? என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, அலங்காரம்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஐயர் குறிச்சு கொடுத்த சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க வெளியே வாங்க. பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ணி சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்ப வேண்டாமா? நீங்க ரெடியா இருங்க, ஆர்த்தி தட்டை கொண்டு வரேன். வாங்க. ஐயோ, உட்காருமா உட்காருமா, மரியாதை மனசுல இருந்தா போதும். பரவாயில்ல மாமா. நீ ரெடி ஆயிட்டியாம்மா? உலகத்துல 7 அதிசயம் இருந்தாலும்
பெண்கள் வெட்கப்படுற விஷயம் இருக்க அதுதாம்மா 8வது அதிசயம். இந்த புடவை உனக்கு ஓஹோன்னு இருக்குமா? உன்னை நான் இந்த கோலத்துல பார்க்கணும்னு தான் இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தேன். ஐ மீன், நீ இந்த வீட்டு மருமகளா வரணும்னு நான் வேண்டிக்கிட்டது நிறைவேறிடுச்சுன்னு சொல்ல வந்தேம்மா. அகிலா, ஏங்க நீங்க எங்கேயா இருக்கீங்க? ஆமா, நீ தானே ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்ன, அதான். அகிலா மட்டும் தனியா ஆசீர்வாதம் பண்ண போறீங்க? போய் நரேனையும் கூட்டிட்டு வாங்க. சரி, நீ வாமா. நல்லா இருப்பா, நல்லா இரு. அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்துருங்க. நரேன், நீ போய் ரூம்ல உட்காருப்பா. அகிலா, ஏன் இங்க நிக்கிற? வா, உள்ள வா. உட்காரு. இது ஒரு நிமிஷம் பிடிங்க. ஹேய், எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம்? உட்காரு. உட்காரு. பார்க்கும்போது ஏஞ்சல் மாதிரி இருக்க. எப்படியோ இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற வந்துட்டேன். பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நாம் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த வாழ்க்கையை நாம் ரசித்து அனுபவித்து வாழணும். அதுதான் என் ஆசை. நம்ம 2 பேருக்கு நடுவில் காற்று கூட குறுக்க வரக்கூடாது. எனக்கு நீ, உனக்கு நான். இந்த பறந்து விரிந்த உலகத்தில் நான், நீ 2 பேர் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு உலகத்துக்கு நம்ம போகணும். இல்லைனா நம்ம 2 பேரையும் தனிமையில் விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் விலைக்கு போயிடணும். நீ எனக்கு முழுசாக வீணாகிலாம். உனக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனால் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு மேல அவ்வளவு ஆசையா? இதுக்கு பேர் ஆசை இல்லை. 2 ஆன்மாக்களின் சங்கமம். இப்போ என் உயிர் என்கிட்ட இல்லை, உன்கிட்ட தான் இருக்கு.